ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். மன்னர்கிட்ட சில காலம் முல்லா அமைச்சராக இருந்தப்போ முல்லாவை எப்போதுமே மன்னர் தன்னோடே வச்சு கொண்டார். உரையாடி மகிழ்வார். மன்னர் உணவு உண்ணுற சமயத்துல எல்லாம் முல்லாவை தம்மோடு அமர்ந்து உணவருந்து சொல்வார். ஒரு நாள் மன்னரும் முல்லாவும் வழக்கம் போல அருகருகே அமர்ந்து உணவருந்தினார்கள். அப்போ மன்னர் முல்லாவை பார்த்து, முல்லா, உலகத்திலேயே மிகவும் சிறந்த காய் பீன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார். முல்லா, ஆமாம் அண்ணா, அவற்றையே நானும் நினைக்கிறேன் அப்படின்னார். உடனே மன்னர் சமயக்காரனை அழைத்து, இனிமேல் அன்றாடம் அன்றாடம் ஏதாவது ஒரு உருவத்தில் பீன்ஸை உணவுடன் சேர்த்து விடு அப்படின்னு உத்தரவு போட்டார். நாள் தவறாமல் உணவில் பீன்ஸை சேர்த்து கொண்டதால மன்னருக்கு அந்த காயின் மீது ஒரு சலிப்பும் வெறுப்பும் ஏற்பட்டது. அன்னைக்கு தினம் 2 பேரும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது பீன்ஸ் பரிமாறப்பட்டது. மன்னர் முல்லாவை நோக்கி, உலகத்திலேயே மிகவும் மோசமான காய் பீன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார். ஆமாம் அண்ணா, எனக்கும் அப்படித்தான் தோன்றுது. நான் அறிந்ததில் இவ்வளோ மோசமான சுவையே இல்லாத பீன்ஸை போன்ற காயை கண்டதே இல்லை அப்படின்னு சொன்னார் முல்லா. என்ன முல்லா, 10 நாட்களுக்கு முன்னால் நான் கேட்டப்போ உலகத்திலேயே மிகவும் சிறந்த காய் பீன்ஸ்ன்னு சொன்னீங்க. இப்போ தலைகீழாக மாற்றி பேசுகிறீங்கன்னு கேட்டார் மன்னர். முல்லா சிரித்து கொண்டே, மன்னர் அவர்களே, என்ன செய்வது, நான் தங்களிடம் அல்லவா வேலை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.